வீட்டிலிருந்து சென்றவனுக்கு அலுவலகத்தில் தன் அறையில் அமர்ந்து தனிமையில் யோசித்து பார்த்தபோதே தான் பேசிவிட்டு வந்த வார்த்தைகள் புரிய தன்னை நினைத்தே நொந்து கொண்டான். யார்மேல் உள்ள கோபத்தை யாரிடம் காட்டிவிட்டு வந்திருக்கிறேன் என்று பலமுறை யோசித்தவனுக்கு உடனே சென்று அவளை சமாதானம் செய்ய மனம் பரபரத்தது. ஆனால் அங்கு என்ன சூழ்நிலை என்று தெரியாத நிலையில் புனித் வீட்டில் இருக்கையில் அங்கு செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. அதனாலேயே வீட்டிற்கு செல்லாமல் நேராக விழா அரங்கிற்கு வந்தான். இப்போது வந்ததிலிருந்து ஆர்வின் முகத்தில் ஒரு சிறு மலர்ச்சி கூட இல்லாமல் இருப்பதைக் கண்டு அவனுக்கு தன் மேலேயே அத்தனை கோபமாக வந்தது. அவளை எப்படி சமாதானம் செய்வது, அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள். எப்படியும் அவளிடம் பேசியது தவறுதான். நான் பேச வந்தது வேறு, பேச நினைத்தது அதை அல்ல என்று அவளுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் விழா தொடங்க பூர்ணி வந்து ஆர்வை அழைத்து கொண்டு சென்றாள். அந்த பார்ட்டி ஹாலில் தன்னவளை தேடி கண்களை சுழற்றியவனுக்கு அங்கு ஓரமாக சற்று இருண்ட இருந்த பகுதியில் தூணின் பின்னால் இருந்து மருண்ட விழிகளோடு எட்டி பார்த்த ஆறு கண்ணில் படவும் ஒரு நொடி நெற்றியை சிறுக்கியவன் அவளை நோக்கி சென்றான். ஆனால் அதற்குள் மீண்டும் தலையை உள்ளிழுத்து கொண்டவள் தன் முன் வந்து நின்று அவிகானை அங்கு எதிர்பார்க்காததால் திருவென விழித்தாள். ஏற்கனவே அவள் அங்கு இருட்டில் என்ன செய்கிறாள் என்ற மனதில் எழுந்து கேள்வியோடு வந்தவனுக்கு அவள் முழிப்பதைக் கண்டு ஏதோ சரியில்லை என்று தோன்ற சுற்றுப்புறத்தை தன் பார்வையால் அலசினான். தன்னை கண்டதும் தூணோடு ஒன்றியவளின் மேலேயே தன் ஆழ்ந்த பார்வையை பதித்தவனுக்கு வேறு எதுவும் தவறாக கண்ணில் படவில்லை. இங்கே என்ன செய்கிற என அவனை கூர்ந்து பார்த்தபடி கேட்டான். அதற்கு தயக்கமாக அவனை நிமிர்ந்து பார்த்தவள் ஒன்றுமில்லை என்பது போல தலையசைக்க, இதை என்ன நம்ப சொல்றியா என்பது போல் நிமிர்ந்தவனை கண்டவள் மேல தன் தயக்கத்தை விலக்கி, கொஞ்சம் அம்மாவை கூட்டிட்டு வரீங்களா என்றாள். ஏன் என்றவனின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ப்ளீஸ் என்றவளை கண்டவனுக்கு ஆறுவன் இந்த பணிவு நிச்சயமாக ஏதோ சரியில்லை என்பதை உணர்த்த சட்டென்று தோன்றிய பதத்தத்தோடு என்னடி என 2 அடி எடுத்து வைத்து அவளை நெருங்கினான். பூஷிக்கு நலங்கு நடைபெற்று கொண்டிருக்க அருகில் இருந்த ஆறுவை காணாமல் சுற்றிலும் கண்களை சுழற்றி தேட எங்கும் அவள் கண்ணில் படாமல் போக ஒருவேளை வேலை ஏதாவது போயிருப்பாள் என்று நினைத்தான். 15 நிமிடங்களுக்கு மேலாகியும் ஆறு வராமல் போக என்னவோ ஆயிற்றோ என்று கவலை எழ சற்று முன்பு கண்ட அவளின் கலை இழந்த முகமே கண்முன் வந்து விகானை வருத்தம் கொள்ள செய்தது. இதை பற்றி நினைத்து கொண்டிருந்தவனுக்கு எல்லாம் அந்த புனித்தால் வந்தது என்று அவன் மீது கட்டுக்கடங்காமல் கோபம் பொங்கியது. புனித் முகம் மனதில் தோன்றி நொடி சற்றென்று பார்வையை மேடையை சுற்றி ஓட்ட புனித்தையும் எங்கும் காணவில்லை. ஒரு பதத்தத்தோடு ஆறுவே தேடியவனுக்கு அவளுக்கு ஏதேனும் பிரச்சனையோ என்றே தோன்றியது. அதனாலேயே அவளை தேடி சென்றவனுக்கு அவள் எங்கும் கண்ணில் படாமல் போக ஒரு படபடப்பு மனதை ஆக்கிரமிக்க அவள் மொபைலுக்கு அழைக்க எண்ணி திரும்பியவனின் பார்வையில் அங்கு ஓரமாக இருந்த தூணின் பின்னால் சற்று இருட்டாக இருந்த பகுதியில் இருந்த ஆறு எட்டி பார்ப்பது கண்ணில் பட்டது. அவளை நெருங்கும் போதே கண்களால் சுற்றுவட்டாரத்தை அலச வித்தியாசமாக எதுவும் கண்ணில் படாமல் போக அவளிடமே விசாரிக்க அவள் அளித்த பதிலும் அவளின் பணிவும் நிச்சயமாக எதுவோ சரியில்லை என்று தோன்ற என்னடி என அவளை நெருங்கினான். அதில் தூணோடு ஒன்றிய ஆறு ப்ளீஸ் நீங்க அம்மாவை தொடங்கவும் என்னன்னு சொல்ல போறியா இல்லையா இப்போ என சற்று குரலை உயர்த்தியபடி அவளை நெருங்கியவனை ஒரு சங்கடமான பார்வை பார்த்தவள் ட்ரெஸ் பின்னாடி ஓப்பன் ஆயிருச்சு என விகானை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டு கூறியவள் அம்மாவையோ இல்லை அத்தையையோ என தொடங்கவும் அவங்க வர்ற வரை நீ இங்கே இப்படியே இருக்க போறியா திரும்பு என்றவனை அதிர்வோடு நிமிர்ந்து பார்த்தவள் வேண்டாம் என்பது போல தலையை வேகமாக அசைக்கவும் அங்கே பூஜைக்கு நலங்கு போயிட்டுருக்கு, எல்லாம் ஸ்டேஜில் பிஸியாக இருக்காங்க, நான் போய் சொல்லி அவங்க வர்ற வரை இங்கே இப்படியே நிற்கிறதை விட என பேசிக்கொண்டே ஆறுவின் கையை பற்றி நொடியில் இழுத்து தன்னை நோக்கி அவள் முதுகை திருப்பியவன் அப்படியே தானும் ஒரு சுழன்று தூணின் மேல் சாய்ந்து நின்றான். விகான் விளக்கம் கொடுக்க துவங்கிய போதே அவன் சொல்வதில் உள்ள நியாயம் புரிந்தாலும் அதற்காக இவன் முன் இப்படி நிற்பதா என்று தோன்ற மறுக்க நினைத்து கொண்டிருந்தவளுக்கு அதற்கான வாய்ப்பை அவன் சிறிதும் கொடுக்கவில்லை. தன் மேல் சாய்ந்து பிடித்து இருந்தவளை நேராக நிற்க செய்து அவளின் உடையை பார்க்க அது மேலே போட்டிருந்த முடிச்சு அவிழ்ந்து கயிறு தொங்கிக் கொண்டிருக்க அதற்கடுத்த 2 ஹூக்குகள் அவிழ்ந்து ஆறுவின் அழகிய பளிங்கு போன்ற முதுகு பார்வைக்கு கிடைத்தது. அது ரசனையோடு விகானின் கண்கள் தழுவ ஆறுவா அவன் முன் இப்படி நிற்பதை நினைத்து சங்கடத்தில் நெளிந்தாள். அதில் அவள் இருபக்க தோள்களை இறுக பற்றி அசைய விடாமல் செய்தவன் இப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தினா இன்னைக்கு புல்ல நாம் இங்கேயே நிற்க வேண்டியதுதான், பிகாஸ் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, இனிதான் பழகிக்கணும் என்றான் சற்று அதட்டுவது போன்ற குரலில். ஆனால் அதில் கோபத்திற்கு பதில் குலைவே இருந்தது. அப்படி நிற்க நான் தயார் என்பது போன்று. மெல்ல இருபக்கம் அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்த கயிற்றை பிடித்தவனின் கைகள் அவளின் முதுகில் தன் விரலால் கோலம் போட பரபரத்தது. அதை முயன்று கட்டுப்படுத்தியவன் முதலில் கயிற்றை முடிச்சிட்டு
ஹூக்கை போட முயல அழுத்தி பிடித்து போட முயன்றவனின் இரு கைகளும் ஆருவின் முதுகில் பதிய அதிலிருந்து கையை எடுக்க முடியாமல் மெல்ல அதை வருடி கொடுத்தான். விஹானின் இந்த செய்கையில் கூச்சத்தில் நெளிந்த ஆரு, இன்னும் முடியலையா என்றாள் காற்றாகி போன குரலில். அதில் அதுவரை கண்களையும் விரலையும் பதித்திருந்த ஆருவின் அழகிய முதுகில் இருந்து நிமிர்ந்து, ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, டேக் இட் டைம் என்றான். இந்த வாய்ப்பை இழக்க தயாராக இல்லை என்ற குரலில் சற்று குறும்போடு. ஆனால் ஆருவா அதை எப்படி செய்வது என்று தெரியாமல் முழிக்கிறான் என புரிந்து கொண்டாள். அதற்கேற்றால் போல் விஹான் ஹூக்கை போட முயல அவன் மிகவும் கஷ்டப்பட்டு போட்டிருந்த முடிச்சு அவிழ்ந்து கொண்டது. நோ என்றவாறே மீண்டும் ஆரம்பித்த இடத்தில் இருந்து தொடங்க முயன்றவனை தடுத்தவள், முதல்ல ஹூக் போடணும் அப்போதான் என மெல்லிய குரலில் அவனுக்கு சொல்லி கொடுத்தவளுக்கு அதற்கு மேல் வார்த்தைகள் வராமல் போக அதோடு நிறுத்தி கொண்டாள். விஹான் தன் மேல் பட்டும் படாமல் தொட்டு தொடாமலும் ஆருவை நெருக்கமாக நிற்க வைத்திருக்க, அவனின் விரல்கள் அவளின் முதுகில் உரிமையோடு விளையாடி கொண்டிருக்க, அதை ஏற்கவும் முடியாமல் தடுக்கவும் முடியாமல் தவித்து போய் நின்றிருந்தவளுக்கு அவனின் அருகாமை ஏதோ செய்தது. அது என்னவென்று பிரித்தறியவோ புரிந்து கொள்ளவோ கூடிய மனநிலையில் அப்போது ஆறு இல்லை. சீக்கிரம் வேலை முடிந்தால் விஹானிடமிருந்து விலகி செல்லவே தவித்து கொண்டிருந்தாள். விஹானின் நிலையோ சொல்லவே தேவையில்லை. சும்மாவே ஆறு தன்னோடு பேசாவிட்டாலும் அவளின் அருகில் இருப்பதையே ரசிப்பவனுக்கு இப்படி ஒரு நெருக்கத்தில் இருள் சூழ்ந்த பகுதியில் யாருமற்ற தனிமையில் தன் மனதிற்கினிய மனையாளின் நெருக்கமும் அவள் உடலோடு உறவாடி கொண்டிருந்த தன் விரல்கள் உணர்ந்த மென்மையும் அவளின் மேலிருந்து வந்த அவளுக்கே உண்டான பிரத்யேக வாசமும் அவனை தன்னிலை இழக்க செய்து கொண்டிருந்தது. அவளின் அருகாமையில் எழுந்த மயக்கத்தோடு காலையில் அவளுக்கு கொடுத்த முதல் இதழ் ஒற்றலும் சேர்ந்து நினைவு வர, தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வேக மூச்சோடு ஆருவின் பளிங்கு முதுகில் இதழ் பதித்து அவளை தன்னோடு சேர்த்து அணைக்க எண்ணி நெருங்கினான். விஹானின் சூடான மூச்சு தன் வெற்று முதுகில் படவும் அதற்கு மேல் அப்படியே நிற்க முடியாமல் தவித்தவள் முடிந்ததா என்றாள் மெல்ல நெளிந்தவாறே. விஹானிடம் இருந்து சற்று நகர்ந்து அதில் தான் செய்ய இருந்த செயல் தானே தன்னையே மனதிற்குள் திட்டிக் கொண்டு விலகியவன் அவசரமாக ஆறு சொல்லி தந்தபடியே செய்து முடித்தான். இருவரும் அந்த இருள் சூழ்ந்த இடத்திலிருந்து இருவரும் வெளியே வரவும் ஆறுவால் விஹானை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் போக தன் பார்வையை தழைத்து கொள்ள விஹானின் கண்களோ இதுவரை இருந்த நெருக்கத்தை எண்ணி மயக்கத்தோடு அவளை தழுவியது. இவர்களையும் அவர்களிடையே இருந்த அந்த உடல் மொழியையும் இருவரின் கண்களும் வெளிப்படுத்திய பாவங்களையும் அந்த பக்கமாக நின்று போன் பேசி கொண்டிருந்த புனித் உணர்வற்ற விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தான். இருள் சூழ்ந்த யாருமற்ற தனிமையான இடத்தில் இருந்து கணவன் மனைவி வெளிவருவதையும் அவர்கள் முகம் வெளிப்படுத்திய பாவமும் புனித்திற்கு வேறு மாதிரி புரிந்து கொள்ள வைத்தது. ஆறு விழா நடந்து கொண்டிருந்த போது தன் அக்கா மகள் நக்ஷத்ரா ஆசைப்பட்டதால் அவளுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்கவே இங்கு வந்தாள். அவளுக்கு எடுத்து கொடுத்ததை பார்த்த மற்ற வாண்டுகளும் அவளை சூழ்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் எடுத்து கொடுத்து கொண்டிருக்க ஆறு குனிந்த நேரமாக பார்த்து பின்னால் நின்றிருந்த வாண்டு அவளை அழைக்க நினைத்து ஆறுவின் உடையில் இருந்த முடிச்சிட்டிருந்த கயிறை பற்றி இழுத்தது. இதை கவனிக்காத ஆறு அனைவருக்கும் எடுத்து கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தவள் அதன் பிறகே கவனித்து அதை சரி செய்ய நினைத்து அருகில் இருந்த துணிக்கு பின்னால் சென்று முயல கை எட்டாததால் எக்கி எக்கி முயன்றவளின் அந்த முயற்சியில் ஹூக்குகளும் சேர்ந்து அவிழ்ந்தது தான் மிச்சம். இருவரும் மேடையை நெருங்கவும் ஆறுவை தான் அங்கு தேடிக் கொண்டிருந்தார்கள். பூஷிக்கு நலங்கு வைத்து அண்ணன் அண்ணியின் சார்பாக விஹான் கொடுத்த வைர வளையலை அவளுக்கு அணிவித்தாள். அடுத்து அகில அனைவருக்கும் பூர்ணி கருவுற்று இருக்கும் சுப செய்தியை அங்கு அறிவிக்க அங்கிருந்தவர்களின் மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆனது. காலையிலேயே பரிசோதனை செய்து தெரிந்து கொண்டதாக கூற ஒருவர் மாற்றி ஒருவர் அருவியையும் பூர்ணியையும் வாழ்த்த சொல்லி வைத்தாற்போல் ஒரே சமயத்தில் விஹான் அருவியும் ஆறு பூர்ணியும் இணைத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது ஜெய் உறவில் இருந்த ஒரு வயதான பெண்மணி, 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் நடந்தது. இப்போ பூர்ணி மட்டும் நல்ல செய்தி சொல்லியிருக்கா. பூஜி எழுந்ததும் அந்த மனையில் ஆறுவை உட்கார வச்சு நலங்கு வைங்க, சீக்கிரம் அவளும் நல்ல செய்தி சொல்லுவா என சாதாரணமாக சொல்ல அனைவருக்கும் இதற்கு என்ன பதில் அளிப்பது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்க இவர்கள் எதுவும் செய்யாமல் நிற்பதை கண்ட அப்பெண்மணியே ஆறுவின் கையை பிடித்து அமர வைக்க முயல ஆறுவின் மற்றொரு கையை பற்றி இழுத்து தன்னோடு சேர்த்து தோளோடு அணைத்து கொண்டவன், அதற்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை, அவள் படிப்பு முடியணும்னு நாங்கள் தான் பிளானிங்கில் இருக்கோம் என கோபத்தை கட்டுப்படுத்தி கூறினான். அதில் அதுவரை என்ன செய்வது, எப்படி இதை எதிர்கொள்வது என்று தெரியாமல் அவரவர் வகையில் அதிர்ந்து நின்றிருந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு ஆசுவாசமான மூச்சை வெளியிட ஆறுவோ சற்று கலங்கிய கண்களோடு விஹானை நிமிர்ந்து பார்த்திருந்தாள். அவளை அணைத்திருந்த கைகளில் அழுத்தத்தை கூட்டியவன், இதற்கெல்லாமா ஃபீல் செய்வாங்க என்றான். இவர்களை சேர்ந்தவர்கள் யாரும் இதை பற்றி கவலைப்படாமல் இருக்க தேவையில்லாமல் அடுத்தவர் வாழ்க்கையில் மூக்கை நுழைத்து கருத்து சொல்லும் இவரை போன்றவர்களால் அமைதியாக செல்லும் எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை வெடிக்கும். ஆனால்
ஆனால் அதற்கு வாய்ப்பளிக்காமல் விஹான் குறை சொல்லவோ ஆருவை குற்றம் சாற்றவோ முடியாது போல பேச அனைவரும் அதை உண்மை என்றே நம்பினர். அதன் பிறகு எந்த தர்ம சங்கடமும் சலசலப்பும் இல்லாமல் நல்லபடியாக விழா நடந்து முடிந்தது. 10 நாட்கள் சென்றிருக்க பாண்டிச்சேரியில் ஒரு தொழில்முறை கருத்தரங்குக்காக விஹான் செல்ல வேண்டி இருந்தது. அதற்காக தயாராகி கொண்டிருந்தவனை அழைத்த ஜெய் பல வருட தொழில் மற்றும் குடும்ப நண்பரான மிஸ்டர் சூர்யாவின் மகளுக்கு திருமணம் அங்கு நடைபெறுவதாக இருந்தது. அதற்கு குடும்பத்தோடு செல்ல நினைத்தவர் பூஷிக்கு எப்போது பிரசவ வலி வரும் என்று தெரியாததால் தன்னால் வர முடியாது என்று மைதிலி மறுத்துவிட தனியாக சென்று கலந்து கொள்வது அவ்வளவு மரியாதையாக இருக்காது என்று தோன்ற விஹான் இப்போது சரியாக அங்கே செல்வதை பயன்படுத்தி அவனையே கலந்து கொள்ள சொன்னார். தனியாக செல்லாமல் ஆருவிற்கும் விடுமுறை நேரமாக இருக்கவே அவளை அழைத்து சென்று குடும்பம் சார்பாக கலந்து கொள்ள சொல்ல ஏற்கனவே ஒரு வாரம் அவளை பிரிந்து இருக்க வேண்டி இருப்பதை எண்ணி தவித்து கொண்டிருந்தவனுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்துவது அது நழுவில் வாயில் விழுந்த உணர்வு. அவளோடு செல்ல விஹானுக்கு கசக்குமா என்ன? உடனே சம்மதித்தான். ஆருமே ஜெய் சொன்னதால் அவரின் வார்த்தைக்காக எந்த மறுப்பும் சொல்லாமல் சம்மதித்தாள். பாண்டிச்சேரியில் அழகிய கடற்கரையோர ரிசார்ட்டில் ஒரு தனி குடிலில் தங்கினார்கள். அருகருகே இல்லாமல் ஒவ்வொரு குடிலுக்கும் போதுமான இடைவெளி விட்டு சுற்றிலும் தென்னை மரங்கள் சூழ தனி நீச்சல் குளத்தோடு அவை அமர்ந்திருந்தது. அன்று முழுவதும் தன் வேலையில் பிஸியாக இருந்தவனை எந்த வகையிலும் தொல்லை செய்யாமல் ஒதுங்கி கொண்டாள். அடுத்த நாள் ஆரு அந்த திருமணத்திற்கு தம்பதி சமேதராக சென்று கலந்து கொண்டார்கள். அழகிய ஆகாய நீல வண்ணத்தில் கலம்காரி சேலை அணிந்து அதற்கு ஏற்றால் போல் அதே நிற சிறு கற்கள் பதித்த நகை அணிந்து வந்தவளின் அழகு விஹானின் காதல் மனதை அசைத்து பார்த்தது. அவனுமே அவளுக்கு கொஞ்சமும் குறையாமல் தேன் நிற குர்தா அணிந்து ஆணழகனாக தயாராகி நின்றிருந்தான். அங்கு சென்றவர்களை ஆரவாரமாக வரவேற்று உபசரித்தார்கள். ஜெய் வராததற்கு வருத்தப்பட்டாலும் அதை போக்கும் வகையில் இவர்கள் வந்ததற்கு மகிழ்ந்தார்கள். ஒரு வழியாக அனைத்தும் முடிந்து அறைக்கு வந்து சேர்ந்ததும் ஆறு உறங்கிவிட அவள் அருகில் படுத்து கொண்டிருந்தவனின் கண்களும் மனதும் ஆருவியை நாடியது. அன்று வளைகாப்பில் ஆருவின் இறுக்கத்திற்கு பிறகு அவளால் மட்டுமே தூண்டிவிட முடிந்த சில உணர்வுகள் அவனுள் அடங்காமல் ஆட்டம் போட அதை அடக்கி ஆள பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் முன்பு போல ஆறு உறங்கிய பிறகு அவளை அணைத்து கொள்ளவோ முத்தமிடவோ கூட பயந்தவன் அவளை நெருங்கவே தயங்கினான். எங்கே அது தனக்கே தெரியாமல் தன்னை மீறி வேறெதிலோ கொண்டு சென்று விடுமோ என்ற பயமே அதற்கு காரணம். விஹானின் இந்த பயம் இன்று அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. திருமணத்திற்கு அவள் தயாராகி வந்த நிமிடத்தில் இருந்து அவள் மேல் பித்தாகி சுற்றி வந்த மனதை அடக்க பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தவன் அதிகாலையிலேயே உறங்கினான். மறுநாள் முழுவதும் அவனுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகள் சரியாக இருக்க அதை கவனித்தபடி எங்கு எப்படி இருந்தாலும் அவ்வப்போது ஆருவை அழைத்து அவளின் நலத்தையும் சரியான நேரத்திற்கு அவள் சாப்பிடுவதையும் கண்காணித்து கொண்டுதான் இருந்தான். மாலை தாமதமாகவே வந்தவன் குளித்து தயாராகி அவளை வெளியே அழைத்து செல்ல நினைத்து அழைக்க விஹானின் களைப்பை அவன் முகத்திலிருந்தே கண்டு கொண்டவள் தனக்கு கொஞ்சம் அசதியாக இருப்பதாக கூறி நாளை செல்லலாம் என்று கூறிவிட அவள் விருப்பம் என்று விஹானும் ஒத்துக்கொண்டான். சரி, வெளியேதான் செல்லவில்லை. அறைக்குள்ளேயே அடைந்து கிடைக்காமல் அந்த ரிசார்ட்டின் உள்ளேயே இருந்த திறந்தவெளி உணவகத்தில் அலைகளின் அருகாமையில் அதை ரசித்தபடியே இரவு உணவை உண்ண நினைத்தவன் ஆர்வை அங்கு அழைத்து சென்றான். அழகிய விளக்குகளின் ஒளியில் ஒவ்வொரு மேஜையும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்க மேஜைகளை சுற்றி தொங்கவிடப்பட்டிருந்த மெல்லிய திரைசீலைகளின் மூலம் அந்த விளக்கொளிகள் இரவின் கருமையில் மனதை மயக்க அங்கு அமர்ந்து சாப்பிடுவதே ஒரு தனி மயக்கத்தை கொடுத்தது. இருவரும் எப்பொழுதும் போல் அதிகம் பேசிக்கொள்ளாமல் ஒரு மௌன நிலையிலேயே தங்கள் இரவு உணவை உண்டு முடிக்கவும் ஆறு குளிர்பானம் ஆர்டர் செய்ய விஹானும் அதையே தனக்கும் சேர்த்து கொண்டு வர சொன்னான். குளிர்பானத்தை பருகிய உடனேயே ஆறுவிற்கு ஏதோ செய்ய அவளுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. விஹானுக்குமே குடித்து முடித்ததும் எதுவோ தவறாக தெரிந்தது. அதன் சுவையில் ஏதாவது மாறுதல் இருந்திருந்தால் அவனும் அருந்தாமல் ஆறுவையும் அருந்த விடாமல் தடுத்திருப்பான். ஆனால் அப்படி எதுவும் வித்தியாசமும் அருந்தி முடிக்கும் வரையில் இருவருக்கும் தெரியவில்லை. அதற்கு பிறகே தெரிய ஆறுவிற்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அவள் மயங்கி சரிவதற்கு முன் ஆறுவை அறைக்கு அழைத்து செல்ல நினைத்தவனுக்குமே கண்கள் இருட்ட துவங்கியது. அங்கிருந்து ஆறுவை மெல்ல தன்மேல் சாய்த்தபடி தங்கள் குடியில் இருந்த பகுதியை நோக்கி அழைத்து சென்றவன் ஒரு கட்டத்தில் அவள் நடக்க முடியாமல் கால்கள் துவள சரிவதை உணர்ந்து அவளை தன் கைகளில் அள்ளி கொண்டான். படுக்கையில் அவளை கிடத்தியவன் அவள் அருகிலேயே சரிய விஹானை அணைத்து கொண்டு அவன் மார்போடு ஒன்றி கொண்டாள். ஆறு அவளுக்கு இது புது அனுபவமாக இருக்க தன்னை மீறி ஏதோ தனக்குள் நடப்பதை தாங்க முடியாமல் விஹானின் துணையை தேடினாள். விஹானுக்குமே அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஆறு அளவுக்கு இல்லை என்றாலும் அவன் திடகாத்திரமான உடல் கொஞ்சம் தாக்கு பிடித்ததாலும் தன்னை மறந்து ஒரு மயக்க நிலையிலேயே இருந்தான். தன்னை நெருங்கி அணைத்து கொண்டு இருந்தவளை தானும் அணைத்து கொண்டவன்
இப்போதான் உனக்கு என்னை நெருங்கி வரணும்னு தோணுச்சா ஆரு? ஏன் என்னையும் என் மனசையும் நீ புரிஞ்சிக்கவே இல்லடி என்றவாறே அவர் இதழ்களில் புதைந்தவன் அதிலிருந்து மீள முடியாமல் மீள தோன்றாமல் தன் மனதிற்குள் பொத்தி வைத்திருந்த அவள் மீதான தன் காதலை அவளிடம் சொல்லியவாறே அவளுள் மூழ்க அவளுமே தடுக்கும் நிலையில் இல்லாமல் அவனோடு ஒன்றினாள். விஹான் தன் மனதை இத்தனை காலமாக ஒளித்து வைத்திருந்த காதலை தன் இனிய கதவை திறந்து ஆருவிடம் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் சொன்னான். தன்னை மறந்து இருந்த நிலையில் அவளின் நெருக்கத்தினால் எழுந்த மயக்கமும் சேர அனைத்தையும் எந்த தயக்கமும் இன்றி விஹான் பகிர்ந்து கொள்ள விஹான் அளவுக்கு உடலில் பலம் இல்லாததால் முழுதாக தன்னை மறந்த நிலையில் இருந்தவள் பேசக்கூட முடியாமல் தன் நினைவுகளின்றி ஏதோ ஒரு மாய உலகில் மிதந்து கொண்டிருந்தவளுக்கு அவன் பேசிய வார்த்தைகளோ இல்ல அதில் அவன் தன் மேல் கொண்டுள்ள காதலை உரைத்ததோ ஏதோ ஒன்று மனதை தொட விஹானை அணைத்து பிடித்திருந்தவள் அவன் மார்பில் உரிமையோடு முகம் புதைக்க முன்பே மனம் முழுவதும் அவள் மேல் தழும்ப காதல் கொண்டு அவளை தள்ளி நிறுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தவன் இப்போது 2 வார காலமாக அவளின் இதழொற்றலில் கல்லுண்ட வண்டாக மயங்கி மீண்டும் அதற்காக தவித்திருந்தவன் எங்கே அவளின் அருகாமையில் எல்லை மீறி விடுவோமோ என்று தயங்கி ஒதுங்கி நின்றவன் ஆருவின் இந்த நெருக்கத்தில் தன்னை மறந்து அவள் இதழில் புதைய அது அவனை மீள விடாமல் செய்தது. விஹானுமே சுயநினைவென்று இருக்கவே தனக்குத்தானே போட்டு வைத்திருந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தூள் தூளாக அவளும் விரும்பியே மூழ்கி போனான். ஆருவுமே அதை தடுக்கக்கூடிய நிலையில் இல்லாது போனதோடு அவளையும் அறியாமல் விஹான் உரைத்த அவனின் சொல்லப்படாத காதல் அவளை அவள் அறியாமலேயே அவனோடு ஒன்ற செய்தது. இதில் ஆரு விஹானின் செய்கைக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் உடன்படவே அங்கு அவர்கள் அறியாமலேயே ஒரு அழகிய தாம்பத்தியம் அரங்கேறியது. மறுநாள் விஹான் தன் கண்களை திறக்க முயல இரும்பு குண்டை வைத்தது போல கண்கள் கனக்க தலை பாரமாக வலிக்க மெல்ல கண்களை திறந்து பார்த்தவனுக்கு அவனின் மனதை கொள்ளை கொண்ட மங்கையான மனையாளின் மதிமுகமே அவன் கண்களுக்கு காண கிடைத்தது. அவன் மார்பில் முகம் புதைத்து சிறு குழந்தையைப் போல செப்புவாய் கொஞ்சமாக பிளந்து இடக்கையால் அவனின் இடையில் இறுக அணைத்தபடி அவள் உறங்கும் அழகை காண காண திகட்டவில்லை விஹானுக்கு. அந்த நிமிடம் இவள் எப்படி தன்மேல் இப்படி அணைத்து கொண்டு உறங்குகிறாளா? நாம் தான் இப்போது எல்லாம் அவளின் இந்த அருகாமையை தவிர்த்து கொண்டிருந்தோமே என்றெல்லாம் விஹானுக்கு தோன்றவே இல்லை. அவளின் அந்த அழகில் மயங்கி நெற்றியில் முத்தமிட நெருங்கியவனுக்கு அப்போதே அவன் வெற்று மார்பு கண்ணில் பட துணுக்குற்றவன் சற்றென்று ஆறவே திருப்பி பார்க்க இருவரும் இருந்த நிலை கண்டு திடுக்கிட்டான். கண்கள் கண்டதை மூளை நம்பை மறுக்க தங்களை சுற்றி பார்வையை சுழற்ற அனைத்தும் விலகி போனது. இது எப்படி சாத்தியம் என்று தோன்ற நேற்றைய இரவில் நடந்தது நினைவு கூர்ந்தவனுக்கு கடைசியாக அருந்திய ஜூஸே நினைவு வந்தது. அப்போதே அதை அருந்திய பிறகு ஏதோ தவறாக தோன்றியதும் மயக்க நிலைக்கு செல்ல இருந்த ஆருவை எப்படியாவது பாதுகாப்பாக அறைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்து விரைந்து செயல்பட்டதும் பாதி வழியில் மயங்கி சரிந்தவளை கைகளில் அள்ளி கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தியதும் நினைவு வந்தது. அதன் பிறகு நடந்ததை எத்தனை யோசித்தும் அது நினைவுக்கு வரவில்லை. விஹானும் எவ்வளவோ முயன்று பார்க்க பலனோ பூஜ்ஜியமாக தான் இருந்தது. அவளிடம் தன் காதலை சொன்னதோ அவளோடு இணைந்ததோ அவளுள் புதைந்ததோ கொஞ்சமும் நினைவுக்கு வரவில்லை. தனக்கே தெரியாமல் தனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நிகழத் தொடங்கிய போதே ஆருவை பத்திரமாக கொண்டு போய் அறையில் சேர்க்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப மனதிற்குள் சொல்லிக்கொண்டே அதை பற்றி மட்டுமே நினைத்தவனுக்கு அது நிகழும் வரை மட்டுமே மூளை விழித்திருந்தது. தனக்கே இப்படி என்றால் பாதி வழியிலேயே மயங்கி சரிந்தவளுக்கும் நிச்சயமாக எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று தோன்ற உறக்கத்தில் ஆழ்ந்து இருப்பவளை கண்டவனுக்கு வேதனையாக இருந்தது. ஆரு அவனின் காதல் மனைவிதான். இப்படி ஒரு நிகழ்வை ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்த்து காத்திருந்தான். ஆனால் அது இப்படி நடக்க வேண்டும் என்று இல்லை. இருவரின் சம்மதத்தோடு காதலாக கசிந்துருக்கி இணைய வேண்டும் என்று நினைத்தே சமீப காலமாக அவளை அடக்க கூட தயக்கம் ஒதுங்கியிருந்தான்.